வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த அமெரிக்க அரசியல் தலைவர் காலமானார். முன்னாள் போராளி கண்ணீர் கதை கடனை அடைக்க சிறுநீரகத்தை விற்ற பரிதாபம். 24 மணித்தியாலத்தில் 128.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி, வெள்ளத்தில் மூழ்கும் நகரம். சுகாதார பணியாளர்கள் பாதுகாப்பிலும் கடும் சிக்கல்கள், GMOA வலியுறுத்தல். இலங்கையில் 2000 ரூபாவால் அதிகரித்த தங்கத்தின் விலை. முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாட்டில் விசரநாய்க்கடி அச்சுறுத்தல் 14 வருடங்கள். அக்குறைகொண்ட இரட்டை கொலை ஆதாரங்கள் அளிப்பு. யாழில் மனைவி மீது கொலைவரி தாக்குதல், கணவன் தலைமறைவு. சமநெருக்க நாயக்கவுக்கு பிழை வழங்கிய நீதிமன்றம். 3 நண்பர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் கோர விபத்து, அதிவேகத்தால் பலியான இளைஞர். அதிகாலையில் பேருந்தும் லொரியும் மோதி கோர விபத்து. இந்தியாவில் அதிர்ச்சி, 7 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. டிரம்பின் முயற்சிக்கு ஆரம்பத்தில் முட்டுக்கட்டை, வத்திக்கானின் அதிரடி அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்காவின் மிகச்சிறந்த சிவில் உரிமை போராட்ட வீரரும் உலக தமிழர்களின் உற்ற நண்பனுமான ரெவரண்ட் ரிஷி ஜாக்சன் தன்னுடைய 84வது வயதில் காலமாகியுள்ளார். 2026 பிப்ரவரி 17ஆம் தேதி இயற்கை எய்தியதாக அவரின் குடும்பத்தினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் முதல் கருப்பின் அதிபராக பராக் ஒபாமா பதவியேற்ற போது அதை கண்டு நிகழ்ந்து கண்ணீர் விட்டவர் ஜாக்சன். ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் ஏசி ஜாக்சனின் பங்கு என்று மறக்க முடியாதது என்று தெரிவிக்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு மார்ச் 26 லண்டனில் இடம்பெற்ற உலக தமிழர் பேரவை மாநாட்டில் ஆற்றிய உரை இன்றும் பலரால் நினைவு கூறப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யுத்த களத்தில் காயப்பட்டு ஒரு கால் இல்லாத நிலையில் இன்று வாழ்வாதாரத்துக்காய் போராடி கொண்டிருக்கும் முன்னாள் போராளி ஒருவர் கந்துவட்டி கொடுமையால் தன்னுடைய சிறுநீரகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். குறிப்பாக மன்னார் மூர்வீதி பகுதியில் வசிக்கும் இந்த பெண் தன்னுடைய குடும்ப வறுமையை போக்கவும் சிறுதொழில் செய்யவும் சீட்டு முறையில் பணம் ஈட்டினார். ஆனால் சீட்டு ஆரம்பத்தின் கனிவாக நடந்து கொண்ட பெண் குழுக்கள் மற்றும் வட்டி கும்பல்கள் காலம் செல்ல தங்கள் நடவடிக்கையை தொடங்கியதாக இந்த பெண் குற்றம் சுமத்தியுள்ளார். தான் வாங்கிய பணத்துக்கு சட்டவிரோதமான முறையில் வட்டிக்கு மேல் வட்டி போட்டு மீள முடியாது கடன் சுமைக்குள் தான் தள்ளப்பட்டதாக தெரிவித்தார். ஏழ்மை நிலையில் இருக்கும் இந்த பெண் மற்றும் இவரின் குடும்பம் வாடகை வீடொன்றில் உணவகங்களுக்கு சிற்றுண்டி தயாரித்து வழங்கி வரும் வருமானத்தில் வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தொடர் மிரட்டல், அவமானம், பணத்தை தராவிட்டால் கொலை செய்து விடுவோம் என்ற அச்சுறுத்தலுக்கு பயந்து வேறு வழியின்றி கொழும்புக்கு சென்று தன்னுடைய ஒரு சிறுநீரகத்தை குறைந்த விலைக்கு விற்று அந்த பணத்தை வட்டி பணத்துக்காய் வழங்கியதாக அவர் தெரிவித்தார். சிறுநீரகத்தை விற்று பணத்தொகையை கொடுத்த பின் அந்த வட்டி கும்பல் இன்னும் வட்டி மீதமுள்ளது என்று கூறி அவரை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இலங்கையின் தென்கிழக்கு நிலவிய சுழற்சி தாழ்வு பகுதியாகி அதை இடத்து நீடிப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக மழையை எதிர்பார்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணி வரையில் கடந்த 24 மணி காலத்தில் மட்டக்களப்பு நகரில் 128.9 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவிக்கிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூரமான சம்பவம் பொதுமக்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் பாரிய கேள்விக்குறி எழுப்பியதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அறிக்கொன்றை வெளியிட்ட அந்த சங்கம் ஒரு நாட்டுக்குள் குடிமக்களிடம் தொழில் வல்லுநர்களதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எந்த ஒரு அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. எந்த ஒரு தொழில் வல்லுநரும் அழுத்தங்கள் அல்லது அச்சுறுத்தலின்றி சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் தமது தொழில்முறை சேவைகளை வழங்குவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பு கொள்ளும் வைத்தியர்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு தொடர்பாக பல பாரிய சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று திடீர் உயர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் 2000 ரூபாவால் தங்கத்தின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. தற்போதைய தங்கத்தின் விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,92,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,62,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் எஸ்.வி. ஆளேந்திரனுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பிணைத்தடையை தற்காலிகமாக நீக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அந்த வகையில் இந்த வெளிநாட்டு பிணைத்தடை எதிர்வரும் பிப்ரவரி 28 முதல் மார்ச் 31 வரை மாத்திரம் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. பயணத்தடையை நீக்குவதற்காக நெருங்கிய உறவினர் ஒருவரின் மேலதிக சரீரப்படியை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. சந்தேக நபர் சார்பில் முன்னிலையாகும் பணியாளரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தணி காலிங்க இந்திரதிச விடுத்த கோரிக்கையேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்பொழுது கையூட்டல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான உதவி சட்டப்பணிப்பாளர் சுலோச்சனா கெட்டியாராச்சி சந்தேக நபர் இந்த சம்பவத்தின் பிரதானி என்பதால் குறிப்பிட்ட காலத்துக்குள் மாத்திரம் பயணத்தடையை நீக்குமாறும் அதற்கு பிணையை நிர்ணயிக்குமாறும் கடந்த வழக்கு தவணையின் போது கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் விசர்நாய்க்கடி அல்லது அது தொடர்பான அச்சுறுத்தல் நீடித்து வருவதாகவும் இதுவரை 14 மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். எனவே விலங்குகள் கடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதுகுறித்து சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவின் சமூக விசேட வைத்திய நிபுணர் மருத்துவர் அதுல லியனபத்திரன கருத்து தெரிவிக்கையில் விசர்நாய்க்கடி நோய் 100% மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றாலும் அதை முழுமையாக தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அண்மைய மரணங்களில் பெரும்பாலானவை புத்தளம், கொடாகல் மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் பதிவாகியுள்ளன. இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 25,000 விலங்கு கடி சம்பவங்கள் பதிவாகின்றன. இதில் பெரும்பாலானவை நாய்க்கடிகளாகும். கொழும்பு மற்றும் கம்பகம் மாவட்டத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை அண்மைய மரணங்களுக்கு ஒரு காரணமாக அமைந்துள்ளது. விசர் நாய்க்கடி நோயை தடுக்க செல்லப்பிராணிகளுக்கு சரியான முறையில் தடுப்பூசி ஏற்றுதல், விழிப்புணர்வை அதிகரித்தல், விலங்குகள் கடித்தவுடன் காலம் தாழ்த்தாமல் சிகிச்சையை பெற்றுக்கொள்ளல் போன்ற ஆலோசனைகளை நிபுணர்கள் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அக்ரிகொட பகுதியில் சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்கள் தமது கைபேசியில் உள்ள தரவுகளை அளித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அக்ரிகொடவில் சட்டத்தரணி ஒருவரும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் இன்று கடவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். போலீஸ் அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய விசாரணைகளை முன்னெடுப்பதாக 12 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டன. முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கொலையாளிகள் பயன்படுத்திய துப்பாக்கிகளை கடத்திச் சென்ற 2 சகோதரர்கள் கடந்த 16ஆம் தேதி பிற்பகல் கொட்டாவை பகுதியில் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நேற்று கடவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை இன்று வரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் போல்கஸ் ஓவிட்ட பகுதியில் வைத்து போல்கஸ் ஓவிட்ட டிலா என்ற நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த 2 இளைஞர்களும் துப்பாக்கிகளை விநியோகித்துள்ளமை விசாரணையில் தெரியவந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை தலங்கம அக்ரிகொட பகுதியில் வைத்து இந்த சட்டத்தரணியும் அவரின் மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பியர் போத்தலால் மனைவியை சராமரியாக குத்தி படுகாயங்களுக்கு உள்ளாக்கிவிட்டு கணவர் ஒருவர் தப்பியோடியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் ஆபத்தான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிரியரான குறித்த பெண் வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வரும் நிலையில் வர்த்தக நிலையத்துக்குள் புகுந்து பியர் போத்தலை உடைத்து தலை, வயிறு, நெஞ்சு பகுதியில் சரமாரியாக குத்தி காயத்தை ஏற்படுத்தினார். காயத்தை ஏற்படுத்திய கணவன் தப்பியோடிய நிலையில் மருதங்கேணி காவல்துறை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சமன் ஏக்கநாயக்க இன்றைய தினம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமை 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தலா 2 சரீரப்படைகளில் செல்ல நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு விஜயம் ஒன்றுக்காக நிதி அனுமதி வழங்கியதன் மூலம் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் சமன் ஏக்கநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சமன் ஏக்கநாயக்க இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கடந்த 11ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. கந்தலாய் வானில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்சல கொடல பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். ஒரே மோட்டார் சைக்கிளில் 3 நண்பர்கள் பயணித்துக் கொண்ட போது மோட்டார் சைக்கிள் அதிவேகம் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்தது. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அருகில் இருந்த சீமெந்து கட்டிடம் ஒன்றில் மோதியது. அங்கிருந்த மரத்திலும் பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய சாரதி பலத்த காயங்களுக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிரிழந்தவர் பன்சல கொடல பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அவருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஏனைய 2 நண்பர்களும் காயமுற்ற நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக கந்தலாய் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அளவுக்கு அதிகமான வேகமும் ஒரு மோட்டார் சைக்கிளில் 3 பயணித்தமையுமே இந்த விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் வானள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பு காத்தாங்குடியிலிருந்து சென்ற பேருந்து புனானையில் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மட்டக்களப்பு வாழைச்சேனை புனானை பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. காத்தான்குடியிலிருந்து பொலனறுவை நோக்கி பயணித்த பேருந்தும் பொலனறுவையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த லொரியும் புனானை பகுதியில் வைத்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இரு வாகனங்களும் சேதமடைந்த நிலையில் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் மழையுடனான வானிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஆந்திர பிரதேசத்தின் மதனப்பள்ளி என்ற நகராட்சி பகுதியில் 7 வயது சிறுமியொருவர் தன்னுடைய அயல் வீட்டுக்காரரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை சந்தேக நபரின் வீட்டிலிருந்து சிறுமியின் உடலை போலீசார் மீட்ட போது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு சிறுமி காணாமல் போவதை தொடர்ந்து அவரின் குடும்பத்தினர் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் விசாரணையை ஆரம்பித்தனர். பாதிக்கப்பட்டவரின் வீட்டுக்கு எதிரே வசிக்கும் சந்தேக நபர் சிசிடிவி காட்சிகள் குற்றத்தை உறுதிப்படுத்திய பிற்பாடு அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரின் வீட்டின் அருகே கூடிய மக்கள் சந்தேக நபருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியுள்ளனர். மக்கள் கொந்தளிப்பு பதற்றமாக மாறியதால் போலீசார் பாதுகாப்பை அதிகரித்துள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்ட அமைப்பில் இணையப் போவதில்லை என வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் உலகளாவிய நெருக்கடிகள் தொடர்பான நடவடிக்கைகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வத்திக்கான் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காசா பகுதியில் போர் நிறுத்த நிலையை கண்காணித்து மறுசீரமைப்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைதி திட்ட அமைப்பை உருவாக்கியதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த முயற்சியில் பங்கேற்குமாறு அமெரிக்காவில் பிறந்த முதல் பாப்பரசரான 14 அம்லியோவுக்கு கடந்த ஜனவரி மாதம் அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அமைப்பின் தொடக்க கூட்டம் எதிர்வரும் வியாழன் வாஷிங்டனில் இடம்பெறவுள்ளது. காசா மறுசீரமைப்புக்காக சுமார் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திரட்டுவது குறித்தும் அந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.